தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். இன்றைய தினம் நமது முகநூல் மற்றும் வாட்ஸ்அப்பு போன்ற மீடியாக்களில் பலம் வருகின்ற செய்தி வக்கிர புத்தியோடு பிறருடைய புகழுக்கு களங்கம் விளைவிப்பவர்களை கதாநாயகனாக்குவது. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தின் தலைவர்களை, அதுவும் இந்த தேசத்திற்காக உழைத்தவர்களை கேவலப்படுத்துவதில், அசிங்கப்படுத்துவதில் சிலர் ஆனந்தம் கொள்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு இந்த மாதிரி காரியங்களை ஏவலாளர்களை விட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நமக்கு புரியுது. முகநூல் என்றாலும் சரி, வாட்ஸ்அப் என்றாலும் சரி, இந்த மாதிரி தளங்களிலெல்லாம், இப்போ யூடியூப் சேனல் எடுத்துக்கிடுங்க. நாம் கூட தான் 5 வருஷமாக இந்த சுதேசி யூடியூப்பை பண்ணுறோம். அதிகபட்சம் 500 பேருக்கு மேலே இன்னும் வரல. நம்ம பேசுகிறது நாட்டு பொருளாதாரத்தை பேசுகிறோம், சுதேசிகளை பேசுகிறோம். ஒரு நாளும் ஆபாச கருத்துக்களை நம்ம போட்டதில்லை, பிறரை நம்ம குறைய சொன்னதில்லை. ஆமாம், நம்ம என்ன செய்கிறோம், என்ஜாய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும், பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க என்ன சொல்லணும் செய்யணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். செய்திகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நம்ம ஆட்கள் அந்த கை பட்டனை அழுத்துறதே இல்லை. ஆனால் ஆபாசங்களும் கேவலமானதுகளும் இந்த மீடியாக்களில் கதாநாயகி ஆகும்போது நம்ம எந்த வக்ர புத்தியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு தெரியல. அந்த ஒரு யூடியூப்புக்காரர், ஒரு சாதாரண யூடியூப் சேனல் தானே அது. அந்த சேனல் ஒரு மனித புனிதன் காமராஜர் அவர்களை அவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறான். அதை ஏன் என்று தட்டி கேட்க, அதே யாராவது என்னையா இப்படி பேசுற அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுனாங்களா? எல்லாரும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரும்னு சொல்றீங்கல்ல, யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? எல்லாரும் போடுறீங்க, கூப்பாடு போடுறீங்க, பதிவு போடுறீங்க, அவனை அடிப்பம் கொள்வோன்னா ஒரு செய்தியாளர் முடியுமா? மற்ற தலைவர்களை சொல்லிட்டு இப்படி நடமாட முடியுமா? ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது நல்லது இல்லை, ஆரோக்கியமானது இல்லை. யார் வருவான்? நல்லவன் எவன் வருவான் ஆட்சி? இன்னைக்கு பொது வாழ்க்கை சிந்தனைக்கு இன்னைக்கு காமராஜரை விட அதிகமான நிறைய பேர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு கக்கன் வரலையா, ஜீவா வரலையா, ஒரு மாற்று வேட்டி கூட இல்லாத அளவிற்கு இருந்த ஜீவெல்லாம் வரலையா, கல்யாணமே கட்டிக்கிடாம மக்களுக்காக சொத்துக்களை இழக்கலையா பசுமன் முத்துராமலிங்கம் அவர்கள்? இந்த தமிழ்நாட்டில் அழகு முத்துக்கோன் வரலையா, தீரன் சின்னமலை வரலையா? யார் வரல தமிழ்நாட்டில் மக்களுக்காக உழைக்கிறதுக்கு? அப்படிப்பட்டவங்களெல்லாம் கேவலப்படுத்தினா எப்படி? வ.உ.சி. சிதம்பரனார் உழைக்கலையா? யார் உழைக்கல? அரைப்படி அரிசிக்கு வழி இல்லாமல் அது கிடைச்சா கூட சிட்டுக்குருவிக்கு செஞ்சு கவிதை பாடி சுதந்திர வேட்கையோடு தெரிஞ்சான பாரதி வாழலையா? அவங்கெல்லாம் ஜாதிக்காக வாழ்ந்தாங்களா? சமூகத்துக்காக தானே வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம கொண்டாடி இருக்கணும்ல. அன்னைக்கே ஏன் கொண்டாடலை? நம்ம கொண்டாடி இருந்திருக்கணும்ல எல்லாரும். அப்புறம் அவங்களெல்லாம் ஏன் ஜாதி வட்டத்துக்கு கொண்டு வந்தீங்க? அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த அவங்க தியாகத்தை பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை. பார்த்தான், என்னடா அது இவ்வளவு செஞ்சிருக்காரு, இப்போ வ.உ.சி. செய்யாததை இன்னொருத்தர் செஞ்சிட போறாரு.
அப்ப இத பேச மாட்டேங்கிறாங்களே. அவங்க அந்த கட்சிக்காரங்க பேச மாட்டேங்கிறாங்க. அரசியல்ல முன்னெடுத்து செல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கொள்கைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது ஜாதிக்காரன் பார்க்குறான், தன்னோடு அணைத்துக் கொள்ளுகிறான். என் ஜாதிக்காரன். அதானே உண்மை. இந்திய அளவுல காமராஜர் விட்டா நாடார் சங்கம் விழா கொண்டாடுது. நான் கூட நம்ம வ.உ.சி. அவர்களுக்கு பெரிய பெரிய பிரம்மாண்டமா விழா எடுத்தோம் திருநெல்வேலியில. நீங்க என்ன விழா எடுக்கிறீங்க எங்க ஆளுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. புள்ளமார் ஆயிட்டாரு. பசுமன் முத்துராமலிங்கம் தேசம் தெய்வீகம் எனது இரு கண்கள்னு சொன்னாரு. அவர் தேவருக்கு தலைவர் ஆயிட்டாரு. இம்மானுவேல் சேகரன் என்னானாரு, தாழ்த்தப்பட்டவருக்கு தலைவர் ஆயிட்டாரு. இப்படி பண்ணுனா அப்புறம் யார் தேசத்தை பத்தி சிந்திப்பா? இன்னைக்கு கூட ஆணித்தரமா குரல் கொடுத்த பல தலைவர்கள் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு வேற ஒன்றும் இல்லை. மாங்காடு சங்கம் நமது பேரவையின் மாநில துணைத் தலைவர் ராமபாண்டியன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தனி கருத்து அழகா சொல்லியிருக்காரு. எருமை என்ன பண்ணுவாங்க? சங்கங்கள் வச்சிருக்கிறது சமுதாயத்துக்கு இல்லை, தனக்கு தானே. இப்போ அந்த சங்கத்துல எல்லாம் யாரும் உறுப்பினர் ஆக முடியாது. இப்போ நானும் என் பிள்ளையும் இந்த சங்கங்களில் உறுப்பினர் ஆக முடியாது. அந்த சங்கத்தில் இருக்கிறவனுடைய வாரிசு தான் உறுப்பினர் ஆக முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்களுக்கு இந்த ராமபாண்டிய ஆட்களை மாதிரி ஆட்களை கூப்பிட மாட்டாங்க. பேசுவான், வாட்ஸ்அப்பில் பேசுவான், முகநூலில் பேசுவான். ஏன்னா இதுக்கு செலவு கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனையை சந்திக்க ஒரு இடத்துக்கு போனோம்னா செலவு வேணும். அப்போ அதுக்கு இந்த காமராஜர் மாதிரி ஆட்கள், சொத்து இல்லாத காமராஜர் மாதிரி ஆட்கள், சொத்து உள்ள பசுமன் அவர்கள்லாம் இந்த தேசத்துக்காக நேரடியாக மக்களை சந்தித்து உழைக்கிறதுக்கு அவங்களுடைய போதிய பலத்தையும் ஊட்டத்தையும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருடைய தேசிய சிந்தனை கொண்டவர்கள். அவர்கள் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். நாடு சரியாக இருந்தால் மீடியாக்கள் சரியாக இருக்கும். ஒரு சாதாரண மீடியா மூலம் இன்னைக்கு பிரபலமாயிரும் இல்லையா? பாண்டிச்சேரியில் அந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் உடனே அரசு அவரை பாராட்டுது இல்லை. நல்லதை செஞ்சால் அந்த மீடியா சொன்னால் உடனே மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி மீடியா சொல்லுவது நல்லதாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.